காதல் மோகினி. பேயி அச்சோ கனவா? நான் கூட என்ன ஏதுன்னு பயந்துட்டேன். டேய் அதுவா, எந்திரா, சீக்கிரம் எந்திரா. இந்த அகரம் பையனை வேற காணோம். டேய் மொள குரங்கு, எந்திரா, நம்மள மட்டும் விட்டுட்டு போயிட்டான் போலடா. டேய் காலங்காத்துல எந்திரிச்சு ஏன்டா அப்படி நாய் மாதிரி கத்துறவன்? எனக்கு வேண்டுதல் பாரு. அதான் ஒரு நாய்க்கிட்ட நாய் மாதிரி கத்த சொல்லி நம்ம ஊரு சாமியாடி சொல்லியிருக்காரு. சரி சரி கோச்சுக்காத. என்னாச்சுன்னு இப்படி பயந்து பயந்து பேசிட்டு இருக்கவ? டேய் அந்த தீரனை காணோம்டா. ஏய் நல்லா தேடி பாத்தியல, பாத்ரூம்ல எங்கேயாச்சும் இருக்க போறான். அதெல்லாம் நல்லா பார்த்தாச்சுடா, எங்கேயும் அவனை காணோம். என்னது காணுமா? டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குல்ல, எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சோ? போலீஸ் வந்து நம்ம 2 பேரை மட்டும் மாட்டேன்னு விட்டுட்டு போயிட்டானோ? என் கூட பிறந்தவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க நீனு. டேய் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாதடா. சின்ன வயசுல வீட்டுல எல்லா தப்பையும் அவன் தான் பண்ணுவான். பண்ணிட்டு நம்மள அந்த தாய் கிழவி கிட்ட மாட்டி விட்டுருவான். இதுலயும் அப்படி ஏதாவது பண்ணிருப்பானோன்னு தான் நினைக்கிறேன். இப்படி ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றதுன்னு தான் அவன் கூட தொழில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி தண்ணியில் அடிச்சு சத்தியம் வாங்கிட்டேன்ல. எது சத்தியம் வாங்கினியா? உண்மையாவல? ஆமாடா, எந்த சூழ்நிலை வந்தாலும் எத்தனை பேர் அடிக்க வந்தாலும் எங்களுக்காக அவங்கள எதிர்த்து போராடணும், எங்களை மாட்டி விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு அப்பயே அகரங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டோம்ல. ஏண்டா எம்பிட்டு விவரமா நீ மட்டும் தனியா போய் சத்தியம் வாங்கியிருக்க? என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஏதாச்சும் ஒண்ணுன்னா நீங்க மட்டும் எஸ்கேப் ஆயிருவீங்க, நான் மட்டும் மாட்டணுமா? லூசு பையில 2 பேருக்கு சேர்த்து தாம்ல சத்தியம் வாங்கினேன். அப்ப சரி சரி, இந்நேரத்துக்கு எந்திரிச்சு போய் எங்களை போயிருப்பான் அவன்? அவன் தான் எனக்கு தனிமை வேணும், என்னை தனியாக விடுங்கன்னு சொல்லி நைட்டே எந்திரிச்சு மோகோவுக்கு புக் பண்ண ரூம்லுக்கு போயிட்டான்ல. இப்போ வந்து அம்னீசியா வந்த மாதிரி கேட்க? அட ஆமாம்ல, மறந்தே போயிட்ட பாரு. ஏன் தூங்குறதுக்கு முன்னாடி பைத்தியம் பிடிச்சி இப்பதான் தெளிஞ்சிருக்கா? ஏய் என்னடா இது, எங்கேயோ போய் மல்லு கட்டிட்டு வந்த மாதிரி இருக்க? குட் மார்னிங் சூர்யா அண்ணா. ஒன்று ஒன்று ஆனா ஒன்று அண்ணன்ட்டு. ஆமா, மோகனாவுக்கு புக் பண்ண ரூம்ல தூங்குதானடா நீ போன. ஆனா மோகனா கூடவே தூங்கலான்னு நினைச்சு போயிட்டியா? டேய் கிறுக்கோ, பேசாம அமைதியாடுறா. ஏதோ பிரச்சனை போல. அவன் செம்ம காண்டில் இருக்கான், மூஞ்சி பார்த்தாவே தெரியல. டேய் ஆமாடா, இவன் அமைதியா இருக்கப்பே கிண்டல் பண்ணா முறைப்பான், இல்ல செம்ம காண்டில் இருக்கான். அப்புறம் நம்ம 2 பேரையும் வெளுத்து வாங்கிடுவோம், பாத்துக்கணும். டேய் லக்கேஜ் எல்லாம் இப்பயே பேக் பண்ணுங்க, நம்ம உடனே கிளம்பணும். மறுபடியும் எங்கடா ஆகரா கூப்பிட்டு போற? வேற எங்க, நம்ம வீட்டுக்கு தான். அப்பா ஃபோன் பண்ணாரு, அங்க எந்த பிரச்சனையும் இல்லையா. அவனோட வீட்டாளுங்க ஏதாவது பிரச்சனை வெளியில தெரிஞ்சு அசிங்கமாயிரும்னு அந்த ஆளோட கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களாம். ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாரு. இனி எதுக்கு இங்க இருந்துட்டு, கிளம்புங்க போலாம். ஆஹா, 4 சட்டையும் டவுசரியும் பைக்குள்ள தூக்கி வைக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? நீ முதல்ல இந்த பொண்ணு எப்படி வந்துச்சு நீங்க சொல்லல. அது அவட்டையே கேளுங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏம்மா மோகனா, நீ எப்படி இந்த ரூமுக்கு வந்த? எப்படி நீ அகரனை பார்த்த? எல்லாத்தையும் சொல்லு பாப்போம். அது வந்து நான் என்னை நீங்கள் ஆசிரமத்தில் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. நைட்டில் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அது எனக்கு புக் பண்ணி கொடுத்த ரூமு. அந்த ரூமில் தீரன் மாமா இருந்தார். அவரை பார்த்த உடனே நான் ஹாய் தீரன் மாமான்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில் கூட்டிகிட்டு போய் என்னை கூப்பிட்டு வந்தவனை அடித்து நொறுக்கிட்டாரு தெரியுமா? இம்புட்டு நடந்திருக்கா? நல்ல வேலை நீ தீரன் கண்ணில் பட்ட, இல்லைன்னா நீ அவ்வளோதான். சரி சரி மேலே சொல்லு. மாமா அடிச்ச அடியில் ஒவ்வொருத்தர் வாயிலிருந்தும் குபுக் குபுக்குன்னு ரத்தம் வருது. எனக்கு ஒரே பயமாக போச்சு, மாமாவுக்கு இவ்வளோ கோபம் வருமான்ட்டு. எங்களை கூட்டிகிட்டு போன டிரைவரு இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் கிளம்புற வரைக்குமே மயக்கத்துலேருந்து எந்திரிக்கல. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு மாமா அவங்கள அடிச்சிருப்பாருன்னு. அது கையா இல்லை இரும்புல வாத்த கம்பியான்னு தெரில, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அவர் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் எல்லாரும் தெரிச்சு விழுறாங்க. அதுக்கப்புறம் தின் மாமா போலீஸ்க்கு யாருக்கோ ஃபோன் போட்டு அங்கேருந்து எல்லா பொண்ணுங்களையும் ரெஸ்கியூ பண்ணி அனுப்பிச்சி வச்சுட்டாரு. நானும் அவங்க கூட போகிறேன்னு சொன்னேன். மாமா தான் வேணான்னு சொல்லி என்னை இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அவர் கூடயே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. உன்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தா நான் அகரேன்? ஆமாம், கை பிடிச்சி தான் கூப்பிட்டு வந்தாரு. இதில் என்ன இருக்கு? என்னம்மா பேசுறா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குழந்தை மாதிரியே பேசுறாளே. இவளை என்னதான் பண்றதுன்னே தெரியல. இவ பக்கமே என் மனசு சாயுது. பாத்தியாடாதவா, நம்ம 2 பேரையும் இங்க தனியா தூங்க வச்சுட்டு அவன் மட்டும் போய் ஹீரோயிசம் பண்ணிட்டு வந்திருக்கான். நம்ம 2 பேரையும் கூட்டிட்டு போயிருந்தா சும்மா 4 காட்டு காட்டிட்டு போம்ல. ஓஹோ, அப்படி என்னத்தடா காட்டியிருப்ப? அது ஏதாச்சும் பெருசா காட்டியிருப்பேன்.
அப்படி ஒன்றும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையே. அடச்சி, பொண்ணு இருக்குது டபுள் மீனிங்ல பேசுறதுடா. ஏதாவது 2 அடிதடியை காட்டியிருப்பேன்னு சொல்ல வந்தேன். டேய், ஒரு பொம்பளை பிள்ளை நடுவில் உட்கார வச்சுட்டு என்னடா பேசிட்டு இருக்கீங்க? மாடுகளா, கிளம்புங்க. ஐயோ, இதோ போறேன்டாகிறா. மாமா நீங்க வந்துட்டீங்களா குளிச்சுட்டு? நான் இவ்வளோ நேரம் உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தோம். நீங்க எப்படி தப்புன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள எதிர்த்து நின்னீங்க, எத்தனை பேரை தூக்கி பந்தாடினீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க இன்னும் வாயில ஈ போறது கூட தெரியாம கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, என்ன மாமா சிரிக்கிறீங்க? நீங்க இவ்வளோ அழகா சிரிச்சு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். சரி சரி, போய் கிளம்பு போ. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். ஆஹா, என்ன இவ்வளோ அழகா சிரிக்கிறாரு மாமா? இதெல்லாம் சிரிச்சே மயக்கிறதா? மயங்கிறாதடி மோகனா. நேத்து அத்தனை பேரையும் எதிர்த்து நின்ன போய் நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த வீடாவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் இந்த அகதீரன் தான். நீங்க என் தீர மாமா மாதிரியே இருக்கீங்க. எனக்கு என்னமோ என் தீர மாமாவே உங்களை எனக்கு அனுப்பி வச்சிருக்காரோன்னு தோணுது. என்னை காக்க வந்த ஆபத் பாந்தவனா தான் உங்களை நான் நினைக்கிறேன். எப்படியாச்சும் உங்க கூடவே வந்துடுவேன். அதுதான் எனக்கு பாதுகாப்பு. என்னதான் எனக்கு உங்களை பிடிச்சிருந்தாலும் நான் ஒரு அனாதை தானே. என்னைக்கும் என்னை பத்தின உண்மை உங்களுக்கு தெரியவே கூடாது. உங்க நிழல்லையே இருந்து உங்களை பின்தொடர்ந்து நான் வந்துடுவேன். என்னைக்கும் நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்கவே மாட்டேன். ஏமா மோகனா, நாங்க 3 பேரும் கிளம்பி வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ என்ன தனியா பேசிக்கிட்டே இருக்க? கனவு எதுவும் கண்டியா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. ஆமா, என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போக போறீங்களா என்ன? கண்டிப்பா. உன்னை இனிமே இந்த ஊரை நாங்க விடவே மாட்டோம். நீ வா, மதுரைக்கே வா, போகலாம். சரி சரி, நாங்க 3 பேரும் போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்றோம். நீ ரெடி ஆயிட்டு ரூமை பூட்டிட்டு கீ எடுத்துட்டு வந்துரு. ஏய், நீங்க 2 பேரும் போங்க. எப்படி வயசு பொண்ணை தனியா விட்டுட்டு வர்றது? நான் இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன், சரியா? ஆளுக்கு பொண்ணு காவலா? உன்னை அந்த பொண்ணு கூட எல்லாம் தனியெல்லாம் விட முடியாது. ஒழுங்கா கூட வா. வரேன், வாங்க போவோம். ஏண்டா ஆகுறா, இப்ப அந்த பொண்ணை எங்கடா கூட்டிட்டு போக போறோம்? வேற எங்க? மதுரைக்கு தான். அது தெரியுதுடா, மதுரையில எங்கன்னு சொல்லு. பேசாம நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருவோமா? ஏய் அகரா, நீ தெரிஞ்சுதான் பேசுறியாடா? நம்ம வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியுமா இல்லையா உனக்கு? சரி, அப்ப அந்த பொண்ணை எங்கடா சேர்க்கறது? இரு, நான் அந்த பொண்ணுகிட்டே கேட்கறேன். ஏமா பொண்ணு, நீ மதுரையில தான் ஏதோ ஆசிரமம்னு சொன்னல, இந்த ஆசிரமத்து பேர் என்னன்னு சொல்லு. நான் உங்களை அங்கே பாதுகாப்பா சேர்த்து விட்டுறேன். மாசம் ஒருக்கா வந்து உன்னை பாத்துக்கிறேன். நான் அந்த ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். ஆனா அந்த ஆசிரமத்து பேர் கூட எனக்கு தெரியாது. எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு தூங்க இடம் மட்டும்தான் கொடுத்தாங்க. வேற எதுவும் எனக்கு தெரியாது. அந்த இடத்தோட பேரும் எனக்கு தெரியாது. இப்படி சொன்னா எப்படி? சரி, நானே இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றேன். டேய், பேசாம அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதாண்டா பாதுகாப்பு. டேய், தாய் கிழவி எவ்வளவு கேள்வி கேட்கணும் உனக்கு தெரியுமிலடா? ஆமாடா, இந்த கிழவி பேச்சு என்னால தாங்கவே முடியாதுடா. விடிய பேசும், விடிஞ்சு பேசும், அதுக்கப்புறமும் பேசும், மாச கணக்கா பேசும்டா. என்னால முடியாதுடாகிறா. பாட்டிக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க கவலை விடுங்க. ஃபர்ஸ்ட் மதுரைக்கு வேகமா வண்டி விடுங்கடா. ஏய், ஏதோ செக் போஸ்ட் போலடா, யாரோ தேடிக்கிட்டு இருக்காங்க ஏதோ போட்டோ வச்சு. ஐயோ, அது என்னோட போட்டோ தான். எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். கடவுளே 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 கடவுளே, எனக்கு கொஞ்சம் மயக்கமா வருது. நான் அப்படியே படுத்துக்கிட்டேன். என்னல வந்தாங்க, ஏதோ போட்டோ காட்டுற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. இந்த போட்டோல இருக்கிறவனை கண்டுபிடிச்சிட்டாங்க போலல. இதாண்டா அவங்க பேசிக்கிட்டாங்க. சரி வா, நம்ம வீட்டுக்கு வண்டி விடுவோம். மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பன் பரோட்டா கடை இருக்கும், அங்க நிறுத்துடா, அங்க சாப்பிட்டு போவோம். ஓகேடா, பிளான் படியே பண்ணிடலாம், விடு.